வாரும் இயேசுநாதா, வாரும் இயேசுநாதா, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இயேசுநாதா, வாரும் இறைவனே, வாரும் இறைவனே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறைவனே, வாரும் இறையாவியே, வாரும் இறையாவியே, எந்தன் இதயம் தேடிடும் அன்பே நீ, வாரும் இறையாவியே. நம் இதயத்தில் அன்பு இருக்கிறதா? அன்பு இருந்தால்தான் நாம் வாழ்கிறோம். அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. போல என்றும் தொடரான அன்பு, அசையாத மலை போல வலுவான அன்பு. படர்வானம் போல விரிவான அன்பு, பயிரியும் நிலம் போல பரிவான அன்பு. அன்பு 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 அன்பு. அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. போல தாவும் கனலான அன்பு, திசை பாயும் நீர் போல வளமான அன்பு. மென்தென்றல் போல மெலிதான அன்பு, என்றென்றும் வாழும் நிலையான அன்பு.
உம் அன்புக்கு இணையேது தலைவா, அன்புக்கு அணையேது இறைவா, உம் அன்புக்கு இணையேது தலைவா. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 13 இறை சொற்றொடர்கள் 31 முதல் 33 மற்றும் 34 முதல் 35 வரை. யூதாசு இறுதி ராவுணவின் அறையை விட்டு வெளியே போன பின் இயேசு, இப்போது மானிட மகன் மாட்சி பெற்றுள்ளார், அவர் வழியாக கடவுளும் மாட்சி பெற்றுள்ளார், கடவுள் அவர் வழியாக மாட்சி பெற்றார், ஆனால் கடவுளும் தம் வழியாய் அவரை மாட்சிப்படுத்துவார், அதையும் உடனே செய்வார். பிள்ளைகளே, இன்னும் சிறிது காலமே உங்களோடு இருப்பேன், ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்னும் புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்துகிற அன்பிலிருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, கடவுளின் கட்டளை அல்லது இயேசுவின் கட்டளை என்பதே நாம் பிறர் மீது காட்டுகிற அன்பின் வழியாக இறைவனை மாட்சிப்படுத்துவதுதான். அன்பிலிருந்தே பிறர் நம்மை இயேசுவின் சீடர்களாக அடையாளம் காண்பதுதான். இதுதான் இறைமொழி, இதுதான் மனித மொழியாக இருக்க முடியும் என்பதை இந்த இறைவார்த்தை நமக்கு பொதுவாகவே சுட்டி காட்டுகிறது. இயேசு தன்னுடைய இறுதி ஜெபத்திலே இவ்வாறு ஜெபிக்கிறார்: மானிட மகன் வழியாக கடவுளும் ஆட்சி பெற்றுள்ளார். நாம் நேர்மையோடும் அன்போடும் ஆற்றுகின்ற ஒவ்வொரு செயலிலும் இறைவன் மாட்சி அடைகின்றார், மனமகிழ்கின்றார் என்பதே ஒரு நற்செய்தி அல்லவா? எனவே நாம் எதை செய்தாலும் அச்செயல் வழியாக இறைவன் மாட்சி அடைய வேண்டும் என்னும் மனநிலையில் பணியாற்ற வேண்டும். நமது ஒவ்வொரு அன்பு செயலும் இறைவனை மனமகிழச் செய்கிறது என்பதை உணர்ந்தால் நமது செயல்களுக்கு புதிய பரிமாணம் கிடைக்காதா? எனவே நாம் எதை செய்தாலும் கூலிக்காக செய்யாமல் ஆண்டவருக்காக செய்ய முன்வர வேண்டும். அன்பு என்கிற வார்த்தைக்கான விளக்கத்தை இன்றைய வாசகம் நமக்கு தருகிறது. நாம் ஒருவரை அன்பு செய்கிறோம் என்பதை ஒரு மனிதன் பலவிதமான பண்புகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார். மொத்த பண்புகளின் ஒட்டுமொத்த தொகுப்பே அன்பு என்றால் அது மிகையல்ல. இத்தகைய அன்பின் பலவிதமான பரிமாணங்களை இன்றைய நாளில் நாம் சிந்திப்போம். பொதுநலம், புரிதல், தியாகம் மற்றும் மன்னிப்பு இணைந்த ஒரு கலவைதான் அன்பு. இன்னும் இதற்குள் ஏராளமான பண்புகளை நாம் உள்ளடக்க முடியும். அன்பை வெளிப்படுத்தக்கூடிய காரணிகளாக இவை விளங்குகிறது. இயேசு தன்னுடைய சீடர்களை அன்பு செய்கிறேன் என்பதை இதன் மூலமாகத்தான் வெளிப்படுத்துகிறார். இயேசுவின் வாழ்வில் பொதுநலம் மிகுந்திருந்தது. தன்னுடைய சீடர்கள் தவறு செய்தாலும் அதனை மிகைப்படுத்தாமல் புரிந்து கொள்கிறார். அவர்களை அவர் தீர்ப்பிடவில்லை, அவர்களுக்காக மக்களுக்காக தன்னை தியாகம் செய்கிறார். சீடர்கள் தவறு செய்தாலும் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். இவ்வாறு இயேசு சீடர்கள் மட்டிலான தனது அன்பை வெளிப்படுத்துகிறார். அன்பு என்பது வெளிப்படுத்தப்பட வேண்டும். உன்னை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இருந்தால் மட்டும் போதாது, அந்த அன்பு வெளிப்படுத்தப்பட வேண்டும். மற்றவர்களுக்கு நாம் வைத்திருக்கிற அன்பு மேலே குறிப்பிட்டுள்ள பண்புகள் மூலமாக வெளிக்காட்டப்பட வேண்டும். பெரிய பெரிய சொத்துக்கள் வச்சிருக்கிறாங்க, கோடிக்கணக்கில் வீடுகளை கட்டி வச்சிருக்கிறாங்க, நிறைய அறைகளை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி மாறி பேசுறதில்ல, அன்பு காட்டுறதில்ல. முதியோர்களை அன்பு செய்கிறது கிடையாது, ஓரம் கட்டுகிறார்கள், தொல்லை என்று கருதுகிறார்கள். பெண்களை அப்படி செய்கிறார்கள், குழந்தைகளை, நோயாளிகளை இப்படி செய்கிறார்கள். புலம்பெயர்ந்த மக்கள் மீது அன்பு காட்டுவது இல்லை. எல்லாரையும் நாசப்படுத்துகிற ஒரு போக்கிலே நான் இறைவனை அன்பு செய்கிறேன் என்று சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது என்று எனக்கு புரியவில்லை. இதெல்லாம் வேஷம். இன்னொரு வார்த்தை சொல்றது வேஷத்தனம் என்று கூட நான் சொல்வதற்கு நான் தயங்குவதில்லை. கடவுளை அன்பு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு தன்னோடு வாழ்கிற, கஷ்டப்படுகிற, குறிப்பாக முகவரி இழந்த மக்களை அன்பு செய்யாமல் மட்டும் சொல்லிக் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் நாம் எல்லாம் கிறிஸ்தவர்களே கிடையாது, மனிதர்களே கிடையாது என்பதுதான் என்னுடைய கருத்து. எனவே அன்புள்ள மக்களாக ஏழை எளிய, குறிப்பாக நோயாளிகளை, முதியோர்களை கரிசனையோடு காணக்கூடிய பேணக்கிடிந்த மக்களாக வளர்வோம். ஆமேன். மன்றாடுவோமாக. உழைப்பை மேன்மைப்படுத்தி தந்தையை மாட்சிப்படுத்தி இயேசுவே உம்மை போற்றுகிறோம். தந்தை எனக்கு கொடுத்த வேலை செய்து முடிப்பதே என் உணவு என்று மொழிந்து உரைத்தவாறே தந்தையின் பணிகளை
நன்றாக செய்து தந்தையை மாட்சிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி அப்பா. உம்மை போல நாங்களும் உழைக்க இறைவனை மாட்சிப்படுத்த அருள்தாரும். ஆமேன். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனே. துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட. வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே, ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட. நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட. நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே, என் ஆண்டவரே,
ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அதுவே எங்கள் வேதம். அன்பில் வாழும் நாங்கள் அவனி எங்கும் சொந்தம்.
நலமாய் வாழும் கனவில் நதியாய் புவியில் வந்தோம். நலமாய் வாழும் கனவில் நதியாய் புவியில் வந்தோம். லல்லல்லாலலலா லல்லல்லாலலலா நன்றி புரியும் நினைவில் லல்லல்லாலலலா லல்லல்லாலலலா நாளும் பொழுதும் வாழ்வோம். அன்பே எங்கள் தெய்வம் தெய்வம், அதுவே எங்கள் வேதம் வேதம். அன்பில் வாழும் நாங்கள் அவனி எங்கும் சொந்தம். அன்பில் வாழும் நாங்கள் அவனி எங்கும் சொந்தம். அன்பே எங்கள் தெய்வம் தெய்வம், அதுவே எங்கள் வேதம் வேதம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.